ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பல பகுதிகள் அந்தமானில் உள்ளன. இந்த செய்தி தொகுப்பில் அப்படிப்பட்ட ஒரு பகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். என்ன அந்த பகுதி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய பெருங்கடலின் நீல பரப்பில் இயற்கையால் வரையப்பட்ட ஓர் அற்புத ஓவியம் போல் காட்சியளிப்பவைதான் லாசன் ஸ்மித் ஐலாண்ட்ஸ். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் வடபகுதியில் டிக்லிபூர் அருகே அமைந்துள்ள இந்த இரட்டை தீவுகள் அந்தமான் சுற்றுலாவின் மறைக்கப்பட்ட ரத்தினங்களாக கருதப்படுகின்றன. அந்தமான்ல இருக்கிற ஒரு அழகான தீவு தான் இந்த லாசன் ஸ்மித் தீவு. அதுலேயும் இந்த தீவுடைய சிறப்பு என்னன்னா, காலை நேரங்களில் இயற்கையாகவே இங்கே ஒரு மணத்திட்டு உருவாகி ரெண்டு தீவுகளை இணைக்கிறது. இது காலை நேரங்களில் மட்டும்தான் இருக்கும். அதனாலே மக்களும் உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் ரொம்ப அதிக அளவு இதோடைய அழகை ரசிச்சுட்டு போகிறாங்க. லாசன் ஸ்மித் இரண்டு தனித்தனியான தீவுகள். ஆனால் கடலலை குறையும் நேரத்தில் இயற்கையான வெண்மணல் திட்டு அவற்றை ஒன்றாக இணைக்கிறது. கடலின் நடுவே உருவாகும் அந்த மணற்பாலம் இரண்டு தீவுகளையும் இணைக்கும் பாலமாக மாறுகிறது. அலைகள் உயர்ந்து வந்துவிட்டால் அதே மணற்பாலம் நீருக்குள் மறைந்து விடுகிறது. ஒரே இடத்தில் ஒரே நாளில் நடைபெறும் இந்த காட்சி இயற்கையின் அற்புத சக்தியை உணர்த்துகிறது. பெஸ்ட் பீச் ஆஃப் அந்தமான் என்று பலர் புகழும் இந்த இடம் அதன் நீர் நிறங்களால் புகழடைந்துள்ளது. கரையோரத்தில் லேசான நீளமாக தெரியும் நீர் சிறிது தூரத்தில் பச்சை நிறத்திலும் மேலும் ஆழத்தில் ஆழ்ந்த நீளமாகவும் மாறுகிறது. இந்த மூன்று நிறங்களின் கலவை சுற்றுலா பயணிகளை மெய்மறக்க செய்கிறது. ஒழுங்கி போல் தெளிந்த நீரில் நீச்சல் அடிப்பதும் கரையில் மென்மையான மணலில் நடைபயணம் செய்வதும் மனதிற்கு அமைதியளிக்கும் அனுபவமாகவே சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர். பவளப்பாறைகள், வெப்பமண்டல காடுகள், தூய்மையான சூழல் இவை அனைத்தும் சேர்ந்து இந்த தீவுகளை இயற்கை சொர்க்கமாக மாற்றுகின்றன. லாசன் ஸ்மித் தீவுகளுக்கு சுற்றுலாவிற்கு வரும் மக்கள் இங்கு ஸ்னோர்க்கலிங் நீச்சல், புகைப்படம் எடுப்பது என இந்த தீவையே சொர்க்கமாக பார்க்கின்றனர். ராஸ் தீவில் சிறிய கலங்கரை விளக்கம் ஒன்றும் உள்ளது. அங்கிருந்து மேலே ஏறி பார்க்கும் போது இரட்டை தீவுகளின் முழு காட்சியும் கண்களுக்கு விருந்தாக அமையும். இயற்கை அமைதியுடன் கலந்து தரும் அந்த அனுபவம் நகர வாழ்வின் சலனத்திலிருந்து விடுபட செய்கிறது. அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான காலகட்டம் இந்த தீவுகளுக்கு செல்ல சிறந்த காலமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் அதீத வெப்பமின்றி வானிலை இதமான சூழலிலும் கடல் அமைதியாகவும் இருக்கும். முதலில் போர்ட் பிளேயர் நகரத்தை அடைந்து அங்கிருந்து டிக்லிபூர் வரை சாலை பயணம் மேற்கொள்ளலாம். பின்னர் ஏரியல் பே ஜெட்டி வழியாக படகில் லாசன் ஸ்மித் தீவுகளை அடையலாம். இயற்கை மணற்பாலம், மூன்று நிற கடல், பளிங்கு நீர், அமைதி, அழகு இவை அனைத்தும் இணையும் இடம் லாசன் ஸ்மித் ஐலாண்ட்ஸ். அந்தமானிலிருந்து பிரபாகரன்.